சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கங்களின் சார்பாக சமவேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, கள நிலவரம். இப்படிப்பட்ட போராட்டத்தை இந்த இடைநிலை பதிமூப்பு ஆசிரியர்கள் ராஜரத்னம் மைதானம் அருகில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை பதிமூப்பு ஆசிரியர் இயக்கங்களின் சார்பாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட உண்ணாவிரதம், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என பல கட்ட நடவடிக்கைகள் ஏற்பட்டும் அவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்பது இதுவரை நடைபெறவில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கங்களின் சார்பாக தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து 1/6/2009க்கு முன் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமும் 1/6/2009க்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தற்போது அவர்களுடைய சம்பளம் என்பது குறைந்தபட்சம் 20,000 வரை குறைவாக இருப்பதாக தற்போது அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை சேர்ந்தவர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் எடுப்போம் எனவும் முன்வைத்திருக்கிறார்கள். கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.